உச்சன்னு சொல்ல மாட்டான். அஞ்சு ஆம்படியா மாட்டீங்களா? பத்தினியா? அது பத்தினி வாக்கணும். மூன்றாவது தினமாக அகடை துயில் அம்மன் வஸ்திராபரணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை உபயமாக ஏற்று இன்னும் நமது ஐயா இன்னும் ஊமை வீடு கஞ்சி கவுண்டர் நிறை திசை இன்ப சாலோப சாரூப சாமீப சாயுச்சம் என்ற 4ஆம் பதம் சொர்க்க பதம் அடைந்த நமது ஐயா கஞ்சி கவுண்டர் அவருடைய மனைவி முத்தம்மாள் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளங்கள் அவர்களால் ஈண்டெடுக்கப்பட்ட குமார செல்வம் இன்னும் டி குப்புசாமி பேபி அம்மாள் அன்னாரால் ஈண்டெடுக்கப்பட்ட குமார செல்வம் கண்ணபிரான் மருமகள் தேன்மொழி இன்னும் கே சுகுமார் இன்னும் கலைவாணி விவசாயம் பேபி நெல் அறுவடை இயந்திரம் கண்ணபிரான் அரிசி ஆலை இன்னும் டிராக்டர் மணிலா விதைப்பு இயந்திரம் இன்னும் சின்ன புத்தூர் இன்னும் குப்புசாமி ஐயா என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளம் இன்னும் துச்சாதனன் திரௌபதியின் மானம் பறிப்போக கூடாது என்பதற்காக ஒரு பட்டு புடவை ஒன்றும் மேடை பணமாக 501 ரூபாய் வழங்கியுள்ளார். அப்படி அன்பர்களி தன்மு நெஞ்சம் ஆழ மரம் போல் திகைத்து அருகன் பிள்ளை போல் வேறுந்தி கணக்க பாலும் நெடுக்க செல்வமும் மக்கள் சம்பத்து மருமக்கள் சம்பத்து தக சம்பத்து தானிய சம்பத்து குபேர செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கண்ணபராணியும் திரௌபதியும் பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய இடத்துல குழந்தை போட்டுக்கிறேன் நம்ம ராஜ்யசபையில எவனா பறிஞ்சு பேசுவானா யாருன்னு பாக்குறான் யாருன்னா பறிஞ்சு பேசுறான்னு அவனையும் முடிச்சு வச்சுக்கலாம். ராஜ்யசபையிலே யாரும் வாய்த்திருந்து பேசாமல் இருக்க பாராபலம் தெரிந்த பாட்டனாரை பார்த்தாடுகிறது.
பார்த்து அடிக்கிறது கொண்டு வந்த மாமனாரை பார்த்து அடிக்கிறது உங்கள் வீரம் குலைந்து விட்டதோ என்று நம் தேவி காலை பற்றி அழுகிறது. அண்ணா, நம்மிடத்தில் வீரம் இல்லையா? தீரம் இல்லையா? வீரமைதான் இல்லையா? அண்ணா, உங்கள் வீரம் குலைந்து விட்டதோ காலை பற்றி அழுகிறது. அண்ணா, முத்தாரத்தை தோற்ற அண்ணா, உன்னை பார்த்து வாய்த்திருந்து ஒரு வார்த்தை கேட்கவில்லை அண்ணா. நாடு நகர் ஆணை சாலை பண்ணி மண்டாறு உப்பு சட்டி வரவோடு தோத்தாய் அண்ணா. உன்னை பார்த்து உன் தம்பி மகள் வாய்த்திருந்து ஒரு வார்த்தை கேட்கவில்லை அண்ணா. தம்பிமார்களையே வைத்து தோத்தாய் அண்ணா. உன் முகத்தை கூட திரும்பி பார்க்கவில்லையே அண்ணா. வீரம் குலைந்து விட்டதோ, அதில் புரிந்து விட்டதோ என்று காலை பற்றி அறிவுரையே அண்ணா. ஒரு வார்த்தை கூறுங்கள் அண்ணா. அத்தினாபுரத்தையே மண்ணோடு மண்ணாக்கி விட்டு உன் பாதத்தில் சரணகதி அடைகிறேன் அண்ணா. ஒரே ஒரு வார்த்தை கூறுங்கள் அண்ணா. உன் காலை பிடித்து மன்றாடி சின்னத்தே மன்னர்கள் வாழோ ஆதி செல்வமோ சிலரிகாலோ ஆதி குணத்திற்கோ எழுதி வந்தா குறைவதோ சிலதி தம்பிமார்களே அனைத்திக்கோ
அடியோடி அழிந்து போகும் தினத்தையன் தம்பி மாறே நீங்க இன்னமோ தம்பிமார்களே ஒரு வாய்க்கால் இருக்குது என்றால் அந்த வாய்க்காலிலே நீர் ஓடுவது சிலது காலம் வளர்ப்பிறை 15 நாள் தேய்ப்பிறை அதைபோல் அவனுக்கு வாழ்வு காலம் அப்பா வாழ்வு காலம் நமக்கு தாழ்வு காலம் ஒரு நாளைக்கு அவனுக்கு அழிவு காலம் வரும் இன்னும் என்ன செய்கிறான் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுங்கள் 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 பொழுதே வெஞ்சு போச்சு எட்ட வேலையை தட்டாத செஞ்சு முடிச்சுட்டு இனிமேல் நமக்கு வேலை வேணாம் போய் உங்க கம்பெனியா சொல்லுவான் அவனா கூட நான் பேச்சுப்பா அவன் வளர்த்தான் பேச்ச அவனா கூட நம்பிக்கை பேச்சு ஏய் இவளை எடுத்து வந்தது பெரியதல்ல இந்த 60 அடி உயரமான மணிமேல் ஏற்றி அஸ்திரபம் கலந்தா மான் கட்டி சாவா தூக்கி போடு மகாஸ்தலத்திலே சகல செல்வங்களோடு வசித்து வரக்கூடிய இன்னும் செல்வம் எலக்ட்ரிஷியன் சுமதி அன்னாரால் ஈன்றெடுக்கப்பட்ட குமார செல்வம் பரந்தாமன் விஜயலட்சுமி மருமகன் முரளிதரன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து திரௌபதி அம்மன் மானம் பறி போக கூடாது என்பதற்காக பட்டு புடவையும் கண்ணபுரா நாடக மன்றத்திற்காக 101 ரூபாய் வழங்கியுள்ளார். அப்படி அம்மங்கள் தன்னை நெஞ்சம் மக்கள் சம்பத்து மருமக்கள் சம்பத்து தன சம்பத்து தானிய சம்பத்து குபேர செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கண்ணபுராணியும் திரௌபதியும் பிரார்த்தனை செய்கிறோம்.
வா பகவானே. மாதவா ஆ, ஐயா, மாலை ஏய், போடுப்பா. ஆத்திர் பேருங்க டேய், டேய். மாலை கட்டினாலும் சரியான மாலை. வா பகவானே. மாதவா நீ கூட ரொம்ப ஓரம் வந்து காட்டா. ஏன்டா ஏன் ஒரு 2 மணி நேரம் முன்ன வரக்கூடாதா? ஏன் எம்மா அக்கிரமம் நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிற பத்தியா வேடிக்கை. கூப்பிடல. அதுதான் என்ன கூப்பிட்டா என்ன அழைத்தால் மட்டுமே தான் வருவேன். ஓ, கூப்பிட்டா மட்டும்தான் வருவேன். எனக்கு கோரி ஒரு மணி தான் அழைக்கிறோம். ஐயா வீட்டுக்கு நோயா சமைச்ச வர மாட்டேன். எங்கேயும் நுழைந்தது கிடையாது. சரி, தப்பு கிடையாது விடு. என்ன திடீர்னு வந்துக்கிற? இந்த சபை எதுக்கு வந்தா தெரியுமா? எதற்காக? நேற்று தினத்தில எனக்கு சிசுபாலனுக்கும் ஆ. வாழ்வீச்சு ஏற்பட்டது. வால் யுத்தம். ஆமா ஆமா அவன் யுத்தத்தால் ஆ. எனக்கு சுண்டோர்ல காயப்பட்டு விட்டது. ஆமா, சுண்டு வெள்ள அறுபட்டு ரத்தம் வந்துச்சு. அதுக்கு என்ன செய்தால் என் தங்கை என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யுது? தன் முந்தானை எனக்கு இடித்து ஆமா தன் ஆடை என்று பாரா கிழித்து என் கை கட்டு போட்டா. ஆமா, ரத்தம் வராம கட்டு போச்சு அந்த அம்மா திரௌபதம்மா. அன்றைக்கு என் மானம் காத்தது என் தங்கை. ஆமா. இன்று போய் அஸ்திராபுரத்தில் ஆ. என் தங்கைக்கு மறைந்திருந்து மாலா தூக்கி அளிக்க வேண்டும். ஓஹோ, வாக்கு துடியா? ஆமா ஒரு இழைக்கு. ஓரார இடம் தந்து மானத்தை காப்பாற்ற வேண்டும். ஆமா. அதான் அஸ்திராபுரம் புறப்பட்டு போலாமா? ஆகட்டும், பரப்பு. மறைந்திரு. அரைவிடமா போயிட்டு. இந்த பருத்தி போட்டாங்க மாட்டு காப்பாற்றுவோம். ஆமா. Hey!
ஐயையோ என்ன செய்தேன் பணிக்கு பட்டு கவரி ஜாரி நீங்க படியாதுங்க தாரி ஜாரி பணிக்கு பட்டு கவரி ஜாரி யாராரி ஓலையன்றி யாரன்னு பாச்சி வந்தே என் சித்தப்பா ஓலையன்றி நீங்க நச்சிருச்சி விளையாடி வந்தா என் பதுப்பானா ஓலையன்றி நீங்க பெருமையாக ஏற்றி வந்தே கள்ள புரிதவாளே
அவன் தொட்டு நக்கி பார்த்தானோ அவன் தொட்டு நக்கி பார்த்தானோ குடும்பமே ஐந்து போன குடும்பம் பஞ்சம் காசு கைதான் தனி சருகு கை உர போறோம் வேற என்ன பண்ணிட்டியா 11 ஆகக்கூடாதுன்ற என்ன முடியுமா முடியாது யாரு உங்களை போய் கேப் பண்ணாங்க எங்களுக்கு அறிவு இல்ல வாங்கித்தான் பயக்கம் எழுதி குத்துக்கிறீங்க 1 ரூபாய் எப்படியா பசங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன் செத்தா கூட தெவடியா பையா ஏய் ஓய் நேரா சண்டைல கட்சிக்கார வருவாங்க கூத்துல கட்சி ஏம்பா அண்ணா சித்திர மகவேதா முஞ்சாவது பரவாயில்லை அடி சேலோயான் முடகுமாரே எந்தங்கை மர்மத்தோடு
நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டுமா வந்து பாகம் 56 தேசம். அதனால மண்ண செய்ய வேண்டிய நானும் மலமடி ஆயிட்டு போடுறேன் வந்து குடியாது. அது என்ன பண்றது? என்னால முடியாதுன்னா சும்மா வருமா போஸ்டிங்க சம்பத்திங்க நீ எட்டு எழுதிக்கலாம். சாமி ஒரே மட்டும் கும்பலா 7 பேர் நின்று விட்டாலும் அடி போடுறீங்க. நீ வச்சுக்க அந்த போஸ்டிங் எழுதுவாங்க. கடைசி கட்டமா சொல்றேன், என்னால முடியாத சூழ்நிலை தாங்க. முடியாது ஒரே பிடி பிடிக்காது ஒரு சுத்தம் ஜாலியா தான் இருப்ப. நீங்க தான் பேசிக்கிறேன். அதை பாரு தெரியுமா, யாரும் தொட முடியாது மேல அவன் கிட்ட போவாது பல்லாயிரத்து காலில் விட்டு போறான். வந்ததே எனக்கு தாயே ஒரே ஒரு காலம் கூட காடு வேண்டாம், நகரம் வேண்டாம், வீடு வேண்டாம், ஆசை வேண்டாம். தூக்கி வைக்கிறது என் தேவை
இழுத்து வர சொன்னவரையும் என் கதையால் அழைத்து மாற செய்யும் வரை என் கரத்தால் ஜலமதிக்க மாட்டேன். தாகவிடா எடுத்தால் தடாகம் சென்று வாங்கி கதையால் அடித்து நேரே நம்ம சிவாயை ஆயிரத்தை உண்ணுவேன். கேளுங்க சபையார்களே, அந்த இடுகுல கண்ணனை கொல்லாவிட்டால் என் பேர் அர்ஜுனன் இல்லை. பெற்றெடுத்த அந்த சாய்பாலனை கொல்லாவிட்டால் என் பேர் நகரும் இல்லை. இதுவே சத்தியம். சபையார்களே, அந்த ஜகுரியை கொல்லாவிட்டால் என் பேர் சகாதேவன், இதே சத்தியம். மணிக்குடலை மலராக சூடி அன்றோடு தான் என் கூந்தலை முடிவேன். இதுவே சத்தியம்.